மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு மக்கள் சக்தியின் மெய்நிகர் பள்ளியினூடாக உங்களை சந்திப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த வகுப்பிலே கணிதம் ஒன்றின் பகுதி ஏயில் உள்ள சில வினாக்கள் தொடர்பாக கலந்துரையாடி கொண்டு வாரோம். அதில் சில பகுதிகள் இன்றைய தினம் கலந்துரையாடி கொண்டு நாங்கள் கணிதம் ஒன்றின் பகுதி பிக்குள்ள செல்ல இருக்கின்றோம். ஆகவே இந்த உண்மையில் கணிதம் ஒன்றை பொறுத்த மட்டில் பகுதி ஏ என்பது நிறைய பகுதிகளை மேத்ஸில் உள்ளடக்கியதாக இருக்கும். ஆனால் மிகவும் இலகுவான பகுதி, எல்லாரும் புள்ளி எடுக்கக்கூடிய, மிகவும் இலகுவாக புள்ளி எடுக்கக்கூடிய பகுதி கணிதம் ஒன்று பினாத்தால். ஆகவே அதில் நாங்கள் கூடுதலான கணக்குகளை பாஸ் பேப்பரோடாக செய்வதென்ற நோக்கம். அதில் நீங்கள் நிறைய முழு புள்ளிகளையும் இலகுவாக பெற்றுக்கொள்வதற்காக. ஆகவே ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் பிரித்து கலந்துரையாடுகிறோம். இன்றைய தினத்தில் கடந்த வகுப்பின் தொடைகளில் உள்ள சில பகுதிகளும், அதைத் தொடர்ந்து கூட்டல் விதி விருத்தி பெருக்கல் விருத்தியில் வர்ற கணிதம் ஒன்றில் வர்ற வினாக்கள் தொடர்பாகவும் நாங்கள் கலந்துரையாட போகிறோம். ஆகவே இந்த பகுதி ஒன்றிலேயில் நாங்கள் 2019 ஆண்டு வந்த வினாவை நாங்கள் பார்ப்போம். ஆகவே இந்த 2019 ஆண்டு வந்த வினாவை பார்க்குற போது, தரப்பட்டுள்ள வெண்வரி படத்தில் வகை குறிக்கப்படும் மாணவர் குழுக்களில் கணித பாடத்தை விரும்பும் மாணவர்களின் தொடை ஏயினாலும், கணித பாடத்தை விரும்புகிற மாணவற்ற தொடை ஏயினாலும், விஞ்ஞான பாடத்தை விரும்பும் மாணவர்களின் தொடை பியினாலும் தரப்பட்டுள்ளன. இவ்விரு பாடங்களில் ஒரு பாடத்தை மாத்திரம் விரும்பும் மாணவர்களை காட்டும் பிரதேசத்தை நிலத்தி காட்ட சொல்லி. ஒரு பாடத்தை விரும்புகிறார்கள், ஒரு பாடத்தை மட்டும் விரும்புகிறார்கள். ஆகவே உண்மையில் இந்த தொடைகள் என்பது மிகவும் இலகுவானது. நாங்கள் கணிதம் ஒன்றென்ற பகுதி கூடாக பகுதியை ஆராய்ஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் இனிவரும் வகுப்புகளில் கணிதம் ஒன்றின் பகுதி பிஏ ஆராய்வோம். அதே போல் கணிதம் 2 அதில் பகுதி ஏ பகுதி பி பகுதி ஒவ்வொரு பகுதியாக ஆராய போகிறோம். சில பகுதிகள் மிக முக்கியமான பகுதிகள், முழுமையான மீட்டல்களும் நாங்கள் தொடர்ந்து வரும் வகுப்புகளில் செய்ய இருக்கிறோம். முக்கியமான பகுதிகள், கூடிய புள்ளிகளை பெறக்கூடிய பகுதிகள், எல்லா மாணவர்களும் புள்ளி எடுக்கக்கூடிய பகுதிகளை நாங்கள் முழுமையாக ஆராயிருக்கிறோம். ஆகவே இந்த தொடைகள் என்ற பகுதி நாங்கள் இன்னும் ஒரு முழுமையான ஒரு மீட்டல் ஒன்று விரைவாக செய்யப்படும். ஏனென்றால் எங்களுக்கு கணிதம் 2லேயும் மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆகவே இப்போ இதில் தரப்பட்டுள்ள பிரதேசத்தை பார்ப்போம். தரப்பட்டுள்ள வெண்வரி படத்தில் வகை குறிக்கப்படும் மாணவர்கள் குழுக்களுள் கணித பாடத்தை விரும்பும் மாணவர்கள் தொடையே, விஞ்ஞான பாடத்தை விரும்பும் மாணவர்கள் தொடை பியினாலும் தரப்பட்டது. இவ்விரு பாடங்களில் ஒரு பாடத்தை மாத்திரம் விரும்புகிறார்கள், ஒரு பாடத்தை மட்டும். அப்போ நாங்கள் ஒவ்வொரு பிரதேசத்தையும் முதல்ல இனம் காணுவோம். இந்த ஏண்ட பகுதிகளும் எடுத்தமையண்டா, இந்த ஏண்ட பகுதி கணித பாடத்தை விரும்புகிறார்கள். நான் இந்த ஏண்ட மட்டுமே நான் குறிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால், அப்போ இதை நான் குறிச்சிருந்தேன் என்ற நிலட்டி இருந்தால், இந்த பகுதி என்னத்தை குறிக்குது? கணித பாடத்தை மாத்திரம் விரும்புவோர், கணித பாடத்தை மட்டும் விரும்புகிறார்கள். அதே போல நாங்கள் அடுத்தது வருவோம். இந்த பி என்றது மட்டுமென்ற இது என்ன வரும்? விஞ்ஞான பாடத்தை மாத்திரம் விரும்புவோர். ஒவ்வொரு பிரதேசங்களையும் வெண்ணுருவில இனங்காண தெரியும். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இந்த இதை நாங்கள் குறிக்க வேண்டாம், இது என்னத்தை குறிக்கிறது? கணிதம் விஞ்ஞானம் ஆகிய இரு பாடங்களையும் விரும்புவோர். இதுக்கு உங்களுக்கு வெளியில் உள்ள பகுதியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒவ்வொரு பகுதியையும் பார்ப்போம். வெளியில் உள்ள பகுதியை பார்த்தோமாக இருந்தால் கணிதம் விஞ்ஞானம் ஆகிய இரு பாடங்களையுமே விரும்பாதோர். ரைட், ஒவ்வொரு பிரதேசங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இந்த இவ்வளவும் குறிக்கப்பட்டிருந்தால் இதை நாங்கள் பல விதமாக நாங்கள் சொல்லலாம். கணிதம் அல்லது விஞ்ஞானத்தை விரும்புவோர் என்று வரும், அல்லது கணிதம் விஞ்ஞானம் ஆகிய இரு பாடங்களில் குறைந்தது ஒன்றையாவது விரும்புவோர். ஒன்றையாவது விரும்புவோர் என்றால் என்ன? 2ஐயும் விரும்புகிறாக்களும் வரப்போகுது. அப்போ இது கணிதம் அல்லது விஞ்ஞானம் ஒன்றிப்பு, கணிதம் அல்லது விஞ்ஞானத்தை விரும்புவோர், அல்லது கணிதம் அல்லது கணிதம் விஞ்ஞானம் ஆகிய இரு பாடங்களில் குறைந்தது ஒன்றையாவது விரும்புவோர் என்றது இவ்வளவும் வரப்போகுது. ஆனால் உங்களுக்கு கேட்ட கேள்வி கணித பாடத்தையும், அதாவது கவனிங்க இந்த கேள்வி, இவ்விரு பாடங்களில் ஒரு பாடத்தை மாத்திரம் விரும்பும் மாணவர்களை காட்டும் பிரதேசம். இவ்விரு பாடங்களில் ஒரு பாடத்தை மாத்திரம். அப்போ என்னவாக இருக்கணும்? கணிதம் மட்டும் விரும்புகிறாக்கள் வரலாம். ஒரு பாடத்தை மாத்திரம் என்று சொன்னாச்சு, அந்த மாத்திரம் என்றது இங்கே மிக முக்கியம். கணித பாடத்தை மாத்திரம் விரும்புவோம். அடுத்தது இவை யார்? விஞ்ஞான பாடத்தை மாத்திரம் விரும்புவோர்.
ஆனால் கேட்ட கேள்வி இவற்றுள் ஒரு பாடத்தை மாத்திரம் விரும்புவோர் என்னும் போது இந்த பகுதி உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதாவது கணித பாடத்தை மட்டும் விரும்புகிறார்கள், அடுத்தது விஞ்ஞான பாடத்தை மட்டும் விரும்புகிறார்கள். இதை நீங்கள் நிலைத்துவீங்களாக இருந்தால் முழுமையான 2 புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். தொடையில் உள்ள ஒவ்வொரு பிரதேசங்களையும் இனங்காண தெரியும். அப்போ கணிதம், அதாவது இவ்விரு பாடங்களில் ஒரு பாடத்தை மாத்திரம் விரும்புவோர் என்னும் போது இது வரும். அதே போல் கணித பாடம் மாத்திரம் வரும், விஞ்ஞான பாடம் மாத்திரமும் உள்ளது. அப்போ ஒரு பாடத்தை விரும்புவோர் இந்த 2ஐயும் நிலைத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக 2 மார்க்ஸ் கிடைக்கும். நாங்கள் அடுத்த வினாவுக்கு வருவோம். அடுத்த வினாவை நாங்கள் பார்க்கிற போது இதில் ஒரு நிகழ்வு கேள்வி வந்திருக்கு. தொடையும் நிகழ்வும் மிக முக்கியமான பகுதிகள், குறைந்த நேரத்துக்கு இலகுவாக செய்யக்கூடிய பகுதி. ஒரு கோடாத தாயக்கட்டையின் 6 பக்கங்களிலும் 2,2, 3,3, 4,4 என்னும் இலக்கங்கள் எழுதப்பட்டுள்ளன. இத்தாயக்கட்டை மேலே எறியப்படும் போது ஒரு முதன்மை எண் எழுதப்பட்ட ஒரு பக்கம் மேல் நோக்கி இருக்குமாறு விழுவதற்கான நிகழ்வு. முதன்மை எண்கள் தெரியும், 2, 3. அப்போ இதுக்கு இருக்கிற முதன்மை எண்கள் 2, 3. அப்போ 2 2 தடவை இருக்கு, 3 2 தடவை இருக்கு, 3 2 தடவை இருக்கு, 2 2 தடவை இருக்கு. ஆகவே இந்த தாயக்கட்டையில் மொத்தமாக இருக்கிற இலக்கங்களை பார்த்தோமேண்டா நாங்கள் திரும்ப ஒரு காய பார்ப்போம். ஒரு கோடாத தாயக்கட்டையின் 6 பக்கங்களிலும் 2,2, 3,3, 4,4 என்னும் இலக்கங்கள் எழுதப்பட்டுள்ளன. இத்தாயக்கட்டை மேலே எறியப்படும் போது ஒரு முதன்மை எண் எழுதப்பட்டுள்ள ஒரு பக்கம் மேல் நோக்கி இருக்குமாறு விழுவதற்கான நிகழ்வெண்டா மொத்தம் 6 முகங்கள் இருக்கு. அதில் முதன்மை எண்ணை பார்க்குற போது 2 3. அப்போ 2 2 தடவை இருக்கு, 3 2 தடவை இருக்கு. ஆகவே 6ல் 4 இருக்கு. இதை நீங்கள் சுருக்குகிற போது 3ல் 2. உங்களுக்கு நேரடியாக 2 புள்ளிகளும் வழங்கப்படும். ஆகவே 6 மூலகங்கள் இருக்கு. அதில் முதன்மை எண்கள் 4 இருக்கு. அப்போ 2 2 தடவையும் 3 2 தடவையும் இருக்கு. ஆகவே 4 மூலகங்கள் இருக்கு. அப்போ 6ல் 4 முதன்மை எண் கிடைப்பதற்கான நிகழ்வு. நாங்கள் அடுத்த வினாவுக்கு வருவோம். 2020ஆம் ஆண்டு வந்த வினா. இது மிக முக்கியமான ஒரு வினா. உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக ஒரு வினா நிலற்ற சொல்லி வருது. தரப்பட்டுள்ள வெண்வரி படத்தில் ஏ நிரப்பி இடவெட்டு பியை குறிக்கும் பிரதேசத்தை நிலற்றுக. அப்ப ஏ நிரப்பி இடவெட்டு பி. அப்ப ஏ நிரப்பி என்னும் போது உங்களுக்கு தெரியும் ஏ தவிர்ந்த, ஏக்கு வெளியில, பி என்னும் போது பிக்குள்ள. அப்ப ஏக்கு வெளியில ஆனா பிக்குள்ள. அப்ப 2 இடவெற்ற பகுதியை நீங்கள் நேரடியாக இனங்காணலாம். இதாக இருக்கு. ஏ நிரப்பி என்னும் போது ஏ தவிர்ந்த, ஏக்கு வெளியில இருக்க போது. பி என்னும் போது பிக்குள்ளே இருக்கணும். அப்ப 2 பகுதியும் இடம்பெற்ற பகுதி எதென்று பார்த்தா இந்த பி என்றது மட்டும் பெறப்போகுது. நாங்கள் இதை நீங்கள் வீட்டில் செய்து பார்க்கணுமெண்டா நீங்கள் ஒவ்வொரு பிரதேசத்தையும் நீங்கள் நம்ப பண்ணியும் பார்க்கலாம். இப்போ வெளியில் உள்ள பிரதேசத்தை 1 2 வைக்கிறேன், இது 2 2 வைக்கிறேன், இது 3, இது 4. ஏ நிரப்பி என்னும் போது ஏக்கு வெளியில் உள்ள பிரதேசத்தில் என்னென்ன பிரதேசம் வரும்? ஏக்கு வெளியில் 1 4 இருக்கு. அவ்வாறே பி என்னும் போது பிக்குள்ளே இருக்கிறது. அப்போ பிக்குள்ளே இருப்பது 3 4. அப்போ ஏ நிரப்பி இடவெட்டு பி என்று தரப்பட்டிருக்கு. அப்போ 2க்கும் இடவெட்டாக இருக்கின்றா பொதுவாக இருக்கிறது இந்த 4 என்ற பகுதி. ஆகவே நீங்கள் 4 என்ற பகுதியை நிலத்தி விட்டீங்கன்னா சரி. நீங்கள் எக்ஸாமில் கொடுக்குற போது இந்த பென்சிலால் நீங்கள் இதை அப்படி எழுதணுமெண்டா அதை அழிச்சு விடுங்க. அந்த நம்பர்கள் இருக்கக்கூடாது. ஆகவே நீங்கள் இது வீட்டில் செய்முறைக்கு பயன்படுத்தலாம். ஃபைனல் எக்ஸாமில் உங்களுக்கு டைமும் வீணாயிடும். அப்போ உங்களுக்கு அந்த பிரதேசங்கள் தெரியணும். ஏ நிரப்பி என்னும் போது ஏக்கு வெளியில் ஏ தவிர்ந்த ஆனால் பிக்குள்ள 2 இடம்பெற்றுற போது 2 பகுதியும் இடம்பெற்றது இந்த பி மாத்திரமாக இருக்கு. நாங்கள் அடுத்த வினாவுக்கு வருவோம். இந்த அடுத்த வினாவை நீங்கள் பார்க்குற போது 2020ஆம் ஆண்டு வந்த வினா. இந்த கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி பெரும்பாலான பகுதிகள் பெருக்கல் விருத்திகளாக அமையும். அப்போ பெருக்கல் விருத்தி என்னும் போது அப்போ இந்த வினாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு 6ஆகவும் 2ஆம் உறுப்பு மரபெண்டாகவும் உள்ள ஒரு பெருக்கல் விருத்தியின் 3ஆம் உறுப்பை கேட்டிருக்கு. அப்போ மிகவும் இலகுவான கேள்வி.
அப்போ பெருக்கல் விருத்தி என்னும் போது அப்போ கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி ரெண்டு வகையான விருத்திகளை நாங்கள் பார்க்குறோம். கணிதம் 1 2 புள்ளிகளை கொண்ட ஒரு வினாவும் கணிதம் 2 பார்த்தீங்கன்னா 10 புள்ளிகளை கொண்ட கணிதம் 2 பேப்பரில் பி பகுதியில் வரும் 10 புள்ளிகளை கொண்ட ஒரு வினாவுமாக இருக்குது. அப்போ இதில் நாங்கள் பார்க்குறது பெருக்கல் விருத்தி. அப்போ பெருக்கல் விருத்தியில் உறுப்பு காண்றக்குரிய சூத்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அவை பெருக்கல் விருத்தி என்றால் மடங்குகளாக அதிகரித்து கொண்டு போகும். நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு பெருக்கல் விருத்தியை பார்த்தோமேண்டா 2 அப்போ 2 பார்த்தீங்கன்னா 4 8 16 32 என்றவாறு அதிகரித்து கொண்டு போகும். இங்கு நாங்கள் பார்க்கிற போது பொது விகிதம் என்று சொல்லுவோம். பொது விகிதத்தை 6ஆல் குறிப்போம். பொது விகிதம் எவ்வாறு காணலாம் என்றால் முதலாம் உறுப்பு அல்லாத ஒரு உறுப்பை அதற்கு முன்னிய உறுப்பால் வகுப்பதன் மூலம் பெறப்படும். அப்போ இலகுவாக பிரிக்கக்கூடிய 2 உறுப்பு எடுங்க. நான் 2ஆம் உறுப்பை முதலாம் உறுப்பால் பிரிக்கிறேன். 4 2 2ஆக இருக்கு. அப்போ பொது விகிதம் என்பது முதலாம் உறுப்பு அல்லாத உறுப்பை அதற்கு முன்னிய உறுப்பால் வகுப்பதன் மூலம் பெறப்படுவது பொது விகிதம். முதலாம் உறுப்பு என்பது இந்த முதலாவதாக இருக்கிறது. A = 10. இப்போ உங்களுக்கு உறுப்பு காண்றது பெருக்கல் விருத்தியில் உறுப்பு காண்றக்குரிய சூத்திரம் தெரியும். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, மிக முக்கியம். அப்போ Tn = எங்களுக்கு தெரியும் ARன் n⁴ அடுக்கு. ரைட். இப்போ நாங்கள் இதில் உள்ள பகுதியில் பெரும்பாலானது உறுப்பு காணல் தொடர்பான வினா வருவது வளமை. ஆகவே இதில் நாங்கள் பார்ப்போம் முதலாம் உறுப்பு 6ஆகவும் 2ஆம் உறுப்பு மரபெண்ணெண்டு ஆகும். 2ஆம் உறுப்பு மரபெண்ணெண்டு. அப்போ நாங்கள் முதல்ல காணக்கூடியது பொது விகிதத்தை காணலாம். அப்போ பொது விகிதம் என்னும் போது R = 2ஆம் உறுப்பை மரபெண்ணெண்டை முதலாம் உறுப்பு 6ஆல் பிரிப்போம். அப்போ 2ஆம் உறுப்பை முதலாம் உறுப்பால் பிரிக்க வர்றது பொது விகிதம். அப்போ மரபெண்ணெண்டை 6ஆல் பிரிக்கிறேன். அப்போ எனக்கு R வரப்போகிறது நேருங்கள் மறையுங்கள் நேர் மறை 12 6ஆல் பிரித்தா 2. இப்போ பொது விகிதத்தை கண்டுபிடிச்சிட்டு இப்போ எங்களுக்கு கேட்டது 3ஆம் உறுப்பை காண சொல்லி. அப்போ 2ஆம் உறுப்பை பொது விகிதத்தால் பெருக்குவதன் மூலம் 3ஆம் உறுப்பை பெறலாம், இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். அப்போ 2ஆம் உறுப்பு மரபெண்ணெண்டு. அப்போ நான் 3ஆம் உறுப்பு T3 எப்படி காண போகிறேன்டா மரபெண்ணெண்டை நான் பொது விகிதத்தால் பெருக்கணும், மறை 2ஆல் பெருக்கிறேன். ஆகவே மறை தர மறை நேர் 24. ஆகவே 3ஆம் உறுப்பு 24ஆக இருக்கு. அப்போ கூட்ட பெருக்கல் விருத்தி ஒன்றே முதலாம் உறுப்பு 6ஆகவும் 2ஆம் உறுப்பு மரபெண்ணெண்டாகவும் உள்ள பெருக்கல் விருத்தியின் 3ஆம் உறுப்பை காண சொல்லி 3ஆம் உறுப்பு. அப்போ முதலாம் உறுப்பை அப்போ நாங்கள் முதல் 2 உறுப்பும் தெரியும் என்றபடியாக பொது விகிதத்தை காணுவோம். முதல் பொது விகிதம் என்பது 2ஆம் உறுப்பை முதலாம் உறுப்பால் பிரிக்க வர்றது தான் பொது விகிதம். மரபெண்ணெண்டை 6ஆல் பிரிக்கிறேன் மர 2. அப்போ இப்போ முதலாம் உறுப்பை பொது விகிதத்தால் பெருக்கினா 2ஆம் உறுப்பு வரும். 2ஆம் உறுப்பை பொது விகிதத்தால் பெருக்கினா 3ஆம் உறுப்பு வரும். 3ஆம் உறுப்பை பொது விகிதத்தால் பெருக்கிவிட்டால் 4ஆம் உறுப்பு வரும். ஆகவே 2ஆம் உறுப்பு மரபெண்ணெண்டு அதை பொது விகிதம் மர 2ஆல் பெருக்கிறேன். ஆகவே நேர் 24 பெறக்கூடியதாக இருக்கு. ஆகவே இந்த நேர் 24 என்றதை பெற்றிருந்தால் 3ஆம் உறுப்பை கண்டிருந்தால் 2 புள்ளிகள் கிடைக்கும். அது தவறுகிற பட்சத்தில் பொது விகிதம் கண்டிருந்தால் அதுக்குரிய ஒரு புள்ளியை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இது கடந்த வருடம் 2020ஆம் ஆண்டு வந்த வினா. நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினாவை நாங்கள் பார்க்கிற போது 9 27 81 என்னும் பெருக்கல் விருத்தியின் 6ஆம் உறுப்பை 3இன் ஒரு வலுவாக காட்ட சொல்லி 6ஆம் உறுப்பை காட்ட சொல்லி. அப்போ எங்களுக்கு தேவை மிக முக்கியம் முதலாம் உறுப்பு. அப்போ முதலாம் உறுப்பு A என்பது 9. பொது விகிதம் காணப்பட வேணும். பொது விகிதம் R = 2ஆம் உறுப்பை முதலாம் உறுப்பால் பிரிக்கிறேன். அப்போ 27ஐ 9ஆல் வகுக்கிற போது பொது விகிதம் 3. அப்போ முதலாம் உறுப்பு அல்லாத உறுப்பை எடுத்து அதுக்கு முன்னிய உறுப்பை நீங்கள் வகுத்தீங்கன்னா கிடைக்கிறது பொது விகிதம். அப்போ எங்களுக்கு இலகுவான உறுப்பு எடுங்க. அப்போ 81ஐ 27ஆல் பிரிக்கிறது பெருசு. அப்போ நான் சின்னனா உள்ளதை பார்க்குறேன். 27 9ஆல் பிரித்து விடுறேன் 3. அப்போ முதலாம் உறுப்பு 9, பொது விகிதம் 3.
இப்போ எனக்கு தேவை ஆறாம் உறுப்பை காணணும். உறுப்பு காண்றதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு, எங்களுக்கு தெரியும். Tn சமன் ARன் என்சயோராம் அடுக்கு. இப்போ ஆறாம் உறுப்பை கேட்டிருக்கு. அவை எண்ணுக்கு பதிலாக நாங்கள் 6 போடுவோம். அப்போ T6 சமன் A எங்களுக்கு தரப்பட்டிருக்கு 9, R வந்து 3 எண்ணுக்கு பதிலாக 6, 6 சய 1. ஆனால் கேட்கப்பட்ட கேள்வி ஆறாம் உறுப்பை 3 வலுவில் தர சொல்லி. அப்போ எல்லாத்தையும் 3 வலுவில் எழுதுவான். 9 எழுதலாம் 3 வர்க்கம் தர 3 6 ஒன்று போனால் 5. அப்போ 3 2ஆம் அடுக்கு தர 3 5. எங்களுக்கு சில சுட்டி விதிகள் தெரியும். அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அவற்றின் சுட்டிகள் கூட்டப்படும். ஆகவே இதிலேயும் 3 அடி சமன் பெருக்கப்படுது. ஆகவே நாங்கள் சுட்டியை கூட்டுகிற போது 3 5 2 கூட்டினா 7 இருக்கு. ஆகவே இந்த பெருக்கல் விருத்தியின் நீங்கள் முதலாவது என்ன காணணும்? முதலாம் உறுப்பை எழுதுங்க. அப்போ முதலாம் உறுப்பு எப்போதும் A ஆல குறிக்கப்படும். A9. பொது விகிதம் எப்படி காண்றது? முதலாம் உறுப்பு அல்லாத உறுப்பு எடுத்து அதுக்கு முன்னே உறுப்பால் பிரியுங்க. அப்போ 27 9ஆல் பிரிச்சா 3. பெருக்கல் விருத்தியின் உறுப்பு காண்றக்கூடிய சூத்திரம் Tn சமன் ARன் என்சயோன். ஆறாம் உறுப்பு என்னும் போது T6 சமன் Aக்கு பதிலாக 9 தர 3 என்சயோன். அப்போ 6 சயோன் ஆறாம் உறுப்பு. 9 எழுதலாம் 3 வர்க்கம் 3 6 ஒன்று போனால் 5ஆம் அடுக்கு. அடி சமன் பெருக்கப்படைக்க சுட்டி கூட்டப்படும். ஆகவே 3 2 5 கூட்டுற போது எங்களுக்கு 7 இருக்கு. ஆகவே இந்த விடைகளை கண்டுபிடிச்சா 2 புள்ளிகளும். இதில் நீங்கள் பொது விகிதம் அல்லது ஏதாவது ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தி இருந்தால் செய்முறைக்கு ஒரு புள்ளியும் கிடைக்கும். ஆகவே மிக இலகுவாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. நாங்கள் இதுவரை கணிதம் 1 பகுதி A பகுதியில் உள்ள வினாக்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் கணிதம் 1 பகுதி Bக்கு வரப்போகிறோம். அப்போ கணிதம் 1 A பகுதியில் நிறைய வினாக்கள் நாங்கள் முழுமையாக கலந்துரையாடி கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ச்சியான வகுப்புகளில் A பகுதி ஏனென்றால் இலகுவாக புள்ளி எடுக்கக்கூடிய வினா, சகல பகுதியிலேருந்தும் இலகுவாக வரக்கூடிய வினாக்கள். இப்போ கணிதம் 1 பகுதி B பகுதிக்கு வரப்போகிறோம். இந்த B பகுதியில் இருக்கிற வினாக்களை நாங்கள் பார்க்குற போது இதுவும் நீங்கள் முழுமையாக செய்ய வேண்டிய பகுதி, மிகவும் இலகுவாக புள்ளி எடுக்கக்கூடிய பகுதி. ஒரே மாதிரியான கட்டமைப்பில் தான் உங்களுக்கு இந்த B பகுதி வரும். அப்போ தொடர்ந்து இனி வரும் வகுப்புகளில் நாங்கள் B பகுதியை கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் கலந்துரையாடுவோம். இதில் முதலாவது பார்க்குற போது பின்னங்கள் என்ற பகுதி. பின்னங்களில் ஒரு வசன கணக்குகளை உள்ளடக்கிய ஒரு 10 புள்ளிகளை கொண்ட வினா ஒன்று முதலாவதாக இருக்கும் கணிதம் 1 பகுதி Bயில். அதே போல் 2வது வினாவாக சுற்றளவு பரப்பளவு. சுற்றளவு பரப்பளவு சில சந்தர்ப்பங்களில் சுற்றளவு பரப்பளவுக்கு பதிலாக தூர நேர வரைவும் வந்திருக்கு. 2018ஆம் ஆண்டு சுற்றளவு பரப்பளவுக்கு பதிலாக தூர நேர வரைவு வந்திருக்கு. அடுத்தது பங்குகள், சதவீதம், வரிகள் பங்குகளோட தொடர்பானது. அடுத்தது நிகழ்வு. அடுத்தது பார்த்தோமேண்டா தரவுகளை வகை குறித்தல். இந்த வகையான 5 வகையான வினாக்களையும் நாங்கள் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு வினாவுக்கும் உங்களுக்கு 10 புள்ளிகள் கிடைக்கும். ஆகவே இந்த வினா பகுதியை நாங்கள் பார்க்கிற போது முதலாவது பகுதிக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம். இதை நீங்கள் பார்க்கிற போது பின்னங்கள் என்ற பகுதி மிகவும் இலகுவாக புள்ளி எடுக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆகவே இந்த கணக்க வடிவாக விளங்கி கொள்ளணும். முதலாவது, பொருட்கள் கொள்வனவிற்காக சென்ற மதுசா அவர் வைத்திருந்த பணத்தில் 8/3 உடைகள் வாங்குவதற்கு. வைத்திருந்த பணத்தில் 8/3 இதை விளங்கி கொள்ளணும், மைண்டுக்கு எடுக்கணும். இதுதான் நிறைய பேட்ட பிரச்சனை. அப்போ இதில் சரியாக இந்த வசனங்களை விளங்காட்டால் இந்த கணக்கு செய்ய முடியாது. எல்லாம் ஒரே மாதிரி கணக்கு. இதில் ஒன்று மாற்றமாக போடுறதுக்கு ஒன்றும் இல்லை, டெக்னிக்காக போடுறதுக்கு ஒரு கணக்கும் இல்லை. இது ஈஸி. இதை நீங்கள் விளங்கி கொள்கிற தன்மையை கூட்டிக் கொள்ளுங்க. அப்போ இதில் பார்க்குற போது பொருட்கள் கொள்வனவுக்காக சென்ற மதுசா அவர் வைத்திருந்த பணத்தில் 8/3 உடைகள் வாங்குவதற்கு, மீதியில் 5/1 மீதியில் என்றது எங்களுக்கு மிக முக்கியம். அப்போ 8/3 உடைகள் வாங்குவதற்கு மீதியில் என்றதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். மீதியில்
1/5 காலணிகள் வாங்குவதற்கும் செலவு செய்தார். இப்ப முதலாவது கேள்வி எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. உடைகள் வாங்கிய பின் எஞ்சிய பணம் மொத்த பணத்தின் என்ன பின்னம்? அப்ப அவர்கிட்ட இருந்த எப்பவும் மொத்த பணம் நாங்கள் பின்னத்தில் படிக்கிற போது முழுமே உண்டு. அப்ப அதில் இருந்து 8/3 உடை வாங்குவதற்கு போயிட்டு, அப்போ 1 இருந்து 8/3 நாங்கள் கழிக்கணும். அப்போ அதை இலகுவாக்குறதுக்கு நாங்கள் 1க்கு பதிலாக 8 இந்த 8/3 கழிக்கிறதாக நாங்கள் இலகுவாக்கி கொள்வோம். ஏனெண்டா இல்லாட்ட நாங்கள் போமாசி என்று சுருக்கிறதை விட நாங்கள் ஒரு செய்முறைக்காக காட்டுறோம். ஆகவே உடைகள் வாங்கிய பின் எஞ்சிய பணம் மொத்த பணத்தில் என்ன பின்னம் என்னும் போது நாங்கள் இலகுவாக எழுதலாம். 1 இருந்து 3/8 கழிக்க போகிறோம். ஆகவே இந்த 1க்கு பதிலாக நாங்கள் இலகுவாக எழுதலாம். 8 இருந்து நாங்கள் 8/3 கழிக்கிற போது எங்களுக்கு 8/5 பங்கு கிடைக்கும். அப்போ உடைகள் வாங்கிய பின் எஞ்சிய பணம். அப்போ உடைகள் வாங்கிய பின் எஞ்சிய பணத்தை நாங்கள் பார்க்குற போது 8 இருந்து 8/3 கழிப்பம். ஆகவே எங்களுக்கு கிடைக்கிறது 8/5. இப்போ அடுத்த வினாவுக்கு வருவோம். காலணி வாங்குவதற்கு செலவு செய்த பணம் மொத்த பணத்தில் என்ன பின்னம்? காலணி வாங்குவதற்கு செலவு செய்த பணம் மொத்த பணத்தின் என்ன பின்னம்? அப்ப உடை வாங்குவதற்கு செலவு செய்த பின் மீதியில், இங்கே குறிக்கப்பட்ட அந்த மீதியில் என்றது எங்களுக்கு முக்கியம். அப்ப மீதியில் 5/1 தான் காலணிகள் வாங்குவதற்கு பயன்படுத்துகிறேன். அப்ப மீதியில் 5/1. அப்ப மீதி என்றது இங்கே கண்டிருக்கிறோம். உடை வாங்கிய பின் மீதி 8/5, இதுன்ற 5/1 பங்கு. ஆகவே நாங்கள் இதை காணுவோம். 8/1, அதாவது 8/5 5/1 பங்கு தர 5/1. ஆகவே இந்த 5ஐயும் நாங்கள் சுருக்கலாம். ஆகவே எங்களுக்கு இப்போ கிடைக்கிறது 8/1 பங்கு. அப்போ முழுவதின் 8/1 பங்கு காலணி வாங்குவதற்கு செலுத்துகிறார். மிக முக்கியம் அந்த மீதியில் 5/1. அப்போ நான் இதில் கூடுதலாக சொல்லப்படுற இதுதான் அந்த கணக்கு, தொடர்ச்சியாக இதே கணக்கு தான் வருது. அப்போ அதில் பெரிய டெக்னிக்கான இல்லை, நீங்கள் அதை விளங்கி கொண்டா சரி. அப்போ முதலாம் மதுசா, பொருட்கள் கொள்வனவுக்காக சென்ற மதுசா அவர் வைத்திருந்த பணத்தில் 8/3 உடை வாங்குவதற்கு, மீதியில் 5/1 காலணி வாங்குவதற்கும் செலவு செய்தார். அப்போ உடை வாங்கின பிறகு எஞ்சியது எவ்வளவு? அப்போ 8 இருந்து 8/3 கழிக்கிறேன். உடை வாங்கின பிறகு எஞ்சியது 8/5. இந்த அடுத்த சொல்லிக்கு காலணி வாங்குவதற்கு செலவு செய்த பணம் மொத்த பணத்தில் என்ன பின்னமெண்டா எஞ்சியதில், அப்போ உட வேண்டினா பிறகு எஞ்சியது 8/5 5/1 நாங்கள் காணணும். 5/1 என்னும்போது 8/5 5/1 என்னும்போது பெருக்கல் 5/1. ஆகவே 8/1. அப்போ உடைக்கு 8/3, காலணிக்கு 8/1. அடுத்த வினாவுக்கு வருவோம். உடைகளையும் காலணிகளையும் வாங்குவதற்கு செலவு செய்த பணம் மொத்த பணத்தில் என்ன பின்னம்? அப்போ உடைக்கு நாங்கள் பார்த்திருக்கிறோம், எங்களுக்கு தரப்பட்டிருக்கு 8/3. காலணிக்கு எங்களுக்கு தெரியும் 8/1. ஆகவே கூட்டுறோம் 8 பகுதியன் சமன், நாங்கள் தொகுதி என்ன கூட்டலாம். அப்போ உடைகள் வாங்குவதற்கு 8/3 பங்கும், காலணியை வாங்குவதற்கு மொத்தத்தின் 8/1 பங்கு என்று கண்டிருக்கிறோம். ஆகவே ரெண்டையும் கூட்டுகிற போது அவர் உடைகள் மற்றும் காலணிக்கு செலவு செய்த முழுவதின் என்ன பின்னம் என்றா 8/4. இதை நீங்கள் சுருக்கி போடலாம், தேவையான நான் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்த வினாவுக்கு நாங்கள் வருவோம். அப்போ எங்களுக்கு முதல் 8/4 பங்கு உடைக்கும் காலணிக்கும் போயிட்டு 800 ரூபா பெறுமதியான கைப்பை ஒன்றை வாங்கிய பின் அவரிடம் 8/3 பங்கு பணம் எஞ்சி இருந்தது. அப்போ இப்போ கைப்பையை வாங்கினா பிறகு 8/3 பங்கு பணம் எஞ்சி இருந்தது. அப்போ இப்போ கேட்டது அவளிடம் எஞ்சி இருந்த பணத்தொகை யாது? அப்போ நாங்கள் கைப்பைக்குரிய பின்னத்தை காணணும். அப்போ கைப்பைக்குரிய பின்னத்தை எப்படி காண்றது? அப்போ நான் இதில் என்ன செய்யலாம்டா 2 மெத்தடில் செய்யலாம். ஒரு மெத்தட் நாங்கள் பார்ப்போம், உடையும் காலணிக்கும் எவ்வளவு வேண்டி செலவு செய்திருக்கிறார்? 8/4 பங்கு. உணவு, அதாவது 8/4 பங்கு உடை சக காலணி. உடை சக காலணி இது ரெண்டுக்கும் 8/4 பங்கு.
இப்போ அதை விட்டு எஞ்சி இருக்கிறது எவ்வளவு? 8 3. 8 3. அப்போ இப்போ இல்லாம உடை காலணி எஞ்சி இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டி விட்டா 8 7. அப்போ கைப்பைக்கு எவ்வளவு போயிருக்கு? கைப்பை வாங்குவதற்கு அப்போ கைப்பைக்குரியது என்னென்று சொன்னால் 8 8 இருந்து நாங்கள் இந்த 8 7 கழிச்சிடுவோம். அப்போ 8 1 பங்கு கைப்பை வாங்கியிருக்கிறோம். என்ன சொன்னான்? உடைக்கு காலணி அப்போ ரெண்டையும் கூட்டினா 8 4. இப்போ மிச்சமாக இருக்கிறது 8 3. அப்போ கைப்பைக்கு எவ்வளவு போயிருக்கும்? 8 4 8 3 கூட்டினா 8 7 உடை காலணி மீதியாக இருக்கிறது. அப்போ மிச்சம் என்னவாக இருக்கும்? கைப்பைக்குரிய பின்னம். அப்போ கைப்பைக்குரிய பின்னத்தை இந்த மெதட்டில் ஒரு மெதட்டில் காணலாம். இன்னும் ஒரு மெதட்டில் நாங்கள் அதை பார்ப்போம். அப்போ உடனே பார்க்குறேன் உடை மற்றும் காலணி வாங்கிய பின் எஞ்சியதை காணுவேன். அப்போ உடையும் காலணி அதாவது உடையும் காலனியும் வாங்கிய பின் எஞ்சியது நாங்கள் பார்ப்போம் 8 8 இருந்து உடைக்கும் காலனிக்கும் உரியதை கழிக்கிறேன். அப்போ 8 4 பங்கு எஞ்சி இருக்கு. உடையும் காலனியும் வேண்டினா அப்புறம் எஞ்சியது 8 4. இப்போ கைப்பை வாங்குறதை கணிக்கலாம் என்னண்டா 8 4 இருந்து இப்போ மிச்சமாக இருக்கிறத கழிச்சு விடுங்க. அப்போ கைப்பைக்காக ஒதுக்கியது 8 4 இருந்து இப்போ மிச்சமாக 8 3 இருக்கு. அப்போ 8 3 கழிச்சிட்டா 8 1 பங்கு. இந்த மெதட்டிலையும் நீங்கள் காணலாம். ஆகவே கைப்பைக்கு ஒதுக்கியது 8 1. ஆனால் கைப்பைக்கு எவ்வளவு? 800 ரூபா பெறுமதியான கைப்பையை வாங்கியிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்கணும் 8 1 பங்கு தான் 800 ரூபா. அப்போ மொத்தத்தின் 8 1 பங்கு தான் 800 ரூபா. எங்களுக்கு கேட்ட கேள்வி என்னண்டா 5 3 எஞ்சி இருந்த அவளிடம் எஞ்சியிருந்த பணத்தொகை யாது? அப்போ எஞ்சி இருந்தது எவ்வளவு? 8 3 பங்கு தேவை. 8 1 பங்கு 800 ரூபாண்டா எங்களுக்கு 8 3 பங்கு நாங்கள் எப்படி காண்றது? 3ஆல் பெருக்கி விடுவோம். ஆகவே 8 3 பங்கு காண போகிறோம். அப்போ 8 3 பங்கு 800ஐ நீங்கள் 3ஆல் பெருக்கி விட்டீங்கன்றா 2400 ரூபா. அவர்கிட்ட இப்போ எஞ்சி இருக்கிற பணம் 2400 ரூபா. இந்த கணக்கை நீங்கள் வடிவாக விளங்கி கொள்ளணும். கேள்வியை வாசித்தா முதலாவது தடவை கேள்வியை வடிவாக வாசிக்கணும், விளங்கிடணும் மைண்டுக்கு. ரெண்டாவது தடவை அந்த கேள்வியை பார்க்காமலே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அப்படி இருக்குமாக இருந்தால் இந்த கணக்கில் முழுமையான புள்ளியை பெறலாம். மிகவும் இலகுவான ஒரு கணக்கு. இதை விட மாற்றம் வராது. மீதியில் என்று வரும். எஞ்சியது மீதி எல்லாம் ஒன்று தான். ஆகவே இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. எஞ்சியதும் தந்து கைப்பைக்குரிய பின்னத்தை நாங்கள் காண்றோம். ஆகவே நாங்கள் இந்த கணக்கு எப்பவும் உங்களுக்கு தெரியும் கணிதம் ஒன்றில் பி பகுதியில் முதலாவது வார 10 புள்ளிகளை கொண்ட கேள்வி. இதில் நாங்கள் தொடர்ச்சியாக வித்தியாசமான கணக்குகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நாங்கள் அடுத்து வரும் வகுப்புகளில் நாங்கள் அது தொடர்பாக விரிவாக நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் அடுத்ததை பார்க்க போகிறோம். 2வது கணக்கு கணிதம் ஒன்றில் பகுதி பியில் 2வதாக வர்ற கணக்கு இந்த சுற்றளவு பரப்பளவு. ஒரு மூடிய தளவுருவின் சுற்றளவு பரப்பளவு தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அப்போ இதில் தந்திருக்கு 2 உருவங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு கால்வட்டமும் ஒரு செங்கோண முக்கோணியும் தரப்பட்டிருக்கு. அப்போ கேட்டிருக்கு ஓவை மையமாகவும் 14 சென்டிமீட்டர் ஆரையும் உடைய ஆரைச்சுரையும் பிஓசி என்னும் செங்கோண முக்கோணி ஒன்றையும் கொண்ட கூட்டுத்தளவுரு ஒன்று உருவில தரப்பட்டிருக்கு. அப்போ இதை நாங்கள் சொல்லுவோம் கூட்டுத்தளவுரு. செங்கோண முக்கோணியும் ஆரைச்சுரையும் சேர்ந்திருக்கு. அப்போ இதை வச்சுக்கோணும். அப்போ ஆரைச்சுரை தான் எங்களுக்கு ஆரமிய முக்கியம். ஆரை தரப்பட்டிருக்கு 14 சென்டிமீட்டர். இப்போ உங்களுக்கு கணக்கு விளங்கிட்டு ஆரைச்சுரையின் சுற்றளவுக்குரிய சூத்திரங்கள். இப்போ இதில் நீங்கள் இந்த கணக்கு முழுமையாக செய்யணும் வேண்டாம். இது பகுதி ஒன்றில் 2 புள்ளியும் இதிலையும் வருது. அப்போ இது எங்களுக்கு நிறைய இடத்தை தேவை. அப்போ சதுரத்தின் செவ்வகத்தின் முக்கோணியின் இணைகரங்களின் எல்லாத்தின் பரப்பளவு சுற்றளவு ஆரைச்சுரையின் வில்லின் நீளம் காண்றது ஆரைச்சுரையின் பரப்பளவு காண்ற அவ்வளவு சூத்திரங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்போ இதில் ஒரு கால்வட்டம் தந்திருக்கு, ஒரு செங்கோண முக்கோணி சேர்ந்து ஒரு கூட்டுத்தளவுரு. இதன் ஆரை 14 சென்டிமீட்டர். இப்போ முதலாவது வினாவுக்கு நாங்கள் வருவோம். ஆரைச்சுரையின் பரப்பளவு கேட்டிருக்கு.
அப்போ உங்களுக்கு ஆரச்சுரையின் பரப்பளவுக்குரிய சூத்திரம் தெரியும். தீட்டாவின் கீழ் 360 பையார் வர்க்கம் தர பையார் வர்க்கம். ஆகவே இது கால்வட்டம் என்னும் போது நீங்கள் நேரடியாகவே 4/1 தர பையார் வர்க்கம் என்று போடலாம். நாங்கள் இதில் பார்ப்போம். நான் இதில் பார்க்குறேன் 4 பையார் வர்க்கம். எப்படி நான் கால்வட்டம் என்று கண்டுபிடிச்சேன்? ஆரச்சுரை கோணம் 90 பாக இருக்கிற போது கால்வட்டமாக நேரடியாக நாங்கள் பயன்படுத்தலாம். 90 × 360 என்பது 4/1 பையார் வர்க்கம். ஆகவே 4/1 தர பை 22 × 7 ஆற 14 தர 14. அப்போ நாங்கள் பொது காரணியால் நாங்கள் சுருக்கலாம். ஆகவே 7ஐயும் 14ஐயும் சுருக்கிற போது 2. இந்த இதையும் நாங்கள் சுருக்கிற போது 2. இதையும் நாங்கள் சுருக்குவோம் 11. ஆகவே இவ்வாறு சுருக்குவதன் மூலம் நாங்கள் உடனே பெற்றுக்கொள்ளலாம் 154 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்போ இந்த ஆரச்சுரையின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம் 154 சென்டிமீட்டர் வர்க்கம். காரணம் கால்வட்டம் என்றபடியா 4/1 பையார் வர்க்கம் என்று நாங்கள் நேரடியாக போட்டுக்கிறோம். அப்போ 4/1 பை 22 × 7 ஆற 14 தர 14 பொது காரணியால் சுருக்குவதன் மூலம் 154 சென்டிமீட்டர் வர்க்கம். இப்போ 2வது வினாவுக்கு வருவோம். முக்கோணியின் பரப்பளவு ஆரச்சுரையின் பரப்பளவின் 3 மடங்கு ஓசியின் நீளம் கேட்டிருக்கு. அப்போ செங்கோண முக்கோணியின் பரப்பளவு, இது செங்கோண முக்கோணி, ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணம் 180. இது செங்கோணம் என்றால் உங்களுக்கு தெரியும். மற்ற கோணம் என்னவாக இருக்கோணம்? செங்கோணம். அப்போ முக்கோணியின் பரப்பளவு இந்த ஆரச்சுரையின் பரப்பளவின் 3 மடங்கு என்று சொல்லியிருக்கு. அப்போ முக்கோணியின் பரப்பளவு என்ன? அரை தர அடி ஓசி தர செங்குத்தியரம் 14. அது சமன் ஆரச்சுரையின் பரப்பு முதல்ல கண்டுட்டேன் 154 சென்டிமீட்டர் வர்க்கம். அதில் 3 மடங்கு. அப்போ 184 தர 3. அப்போ முக்கோணியின் பரப்பளவை நாங்கள் காண்ற போது நாங்கள் பார்க்குறோம் இந்த ஆரச்சுரையின் 3 மடங்கு. ஆரச்சுரையின் பரப்பளவு கண்டுக்கிற 154 தர 3. இதை செய்முறையாக அடுத்த முறையில் பார்க்குற போது அது 462 சென்டிமீட்டர் வர்க்கம். இதை நாங்கள் பார்ப்போம். முக்கோணியின் பரப்புக்கு சூத்திரத்தை பாவிச்சா அரை தர அடி ஓசி தர செங்குத்தியரம் ஓபி. செங்கோண முக்கோணியில் அடியும் செங்குத்தியரமும் 2 பக்கங்கள், செங்கோணத்தை ஆக்குற 2 பக்கங்கள். அரை தர ஓசி தர 14 சமன் 462. இது ஒரு எளிய சமன்பாடு. அப்போ 2ஐயும் 14ஐயும் சுருக்கலாம் 7. அந்த 7 அங்கே போய் வகுக்க போகுது. ஆகவே நாங்கள் ஓசியை காணலாம். 7 ஓசி சமன் 462. ஆகவே 462 7ஆல் வகுக்கிற போது எங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 66 சென்டிமீட்டர். அப்போ ஓசியின் நீளத்தை நாங்கள் இப்படி கண்டுட்டோம் 66 சென்டிமீட்டர். பரப்பளவை பாவிச்சு நாங்கள் ஓசியின் நீளத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த வினாவை நாங்கள் பார்க்கிற போது இவ்வுருவின் சுற்றளவை கிட்டிய சென்டிமீட்டரில் கணித்த போது அதன் பெருமானம் 170 சென்டிமீட்டர் ஆகும். இதன்படி பிசியின் நீளத்தை காண சொல்லி கேட்டிருக்கு. அப்போ இந்த உருவின் சுற்றளவு, அப்போ உருவின் சுற்றளவை கிட்டிய சென்டிமீட்டரில் மட்டம் தட்டி இருக்கிறார், கிட்டிய சென்டிமீட்டரில் கணித்த போது அதன் பெருமானம் 170 சென்டிமீட்டர் ஆகும் என்றா பிசியின் நீளத்தை கேட்டிருக்கு. அப்போ இதின் சுற்றளவு என்னும் போது இந்த கால்வட்ட வில்லின் நீளம் சக 14 ஓசி கண்டுட்டம் சக பிசி இவ்வளவுத்தையும் கூட்டுற போது எங்களுக்கு 170 வரும். ஆகவே நாங்கள் உடனே போடலாம் கால்வட்ட வில்லின் நீளம் 1/4 தர 2πr. ஆகவே நாங்கள் உடனே போடுவோம் வில் ஏபியின் நீளம் 1/4 தர 2πr. அப்போ 1/4 தர 2 தர 22/7 6 14 சென்டிமீட்டர். இதை நீங்கள் சுருக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் 7ஐயும் 14ஐயும் சுருக்கிற போது 2, இது 1, இது 2, இந்த 2ஐயும் 4ஐயும் கட் பண்ணி 2, இந்த 2ஐயும் 2ஐயும் வெட்டலாம். ஆகவே வில்லின் நீளம் 22 சென்டிமீட்டர். இப்போ சுற்றளவு தெரியும். அப்போ 22 நாங்கள் பார்க்குறோம் 22 சக 14 சக 66 சக பிசி அதுதான் எங்களுக்கு தந்திருக்கு 170 சென்டிமீட்டர். அப்போ 170 சென்டிமீட்டர். ஆகவே நாங்கள் பிசியை காணலாம். அப்போ 22 14 66 கூட்டுகிற போது 102 சக பிசி சமன் 170.
ஆகவே பிசியை கண்டிங்கண்டா 170 102 கழிச்சா 68 சென்டிமீட்டர். இப்போ நீங்கள் சில பேர் யோசிக்கலாம், இது செங்கோண முக்கோணி, நாங்கள் பைதகரஸ் தொடர்பை பாவிக்க இயலாதோம். ஆனால் பைதகரஸ் தொடர்பை பாவிக்கும் போது எங்களுக்கு தசமதானத்தில் வரப்போகுது. ஆனால் அவர் சொல்லியிருக்கிறோம் கிட்டிய இவ்வுருவின் சுற்றளவை கிட்டிய சென்டிமீட்டரில் கணித்த போது அதன் பெருமானம் 170 என்று தந்தபடியால் நாங்கள் பைதகரஸ் தொடர்பு பாவிக்கிறது கடினம். அதில் வர்க்கமூல பெருமானம் எல்லாம் காண வேண்டியது. ஆகவே நாங்கள் சுற்றளவை வச்சு இலகுவாக நாங்கள் பிசியை கண்டுட்டோம். அப்போ பிசியின் நீளம் 68 சென்டிமீட்டர். அவை சுற்றளவை வச்சு கணிக்கக்கூடியதாக இருக்கு. நாங்கள் அடுத்த வினாவுக்கு வருவோம். இந்த அடுத்த வினா, அப்போ ரெண்டாவது வினா, முதலாவது வினா உங்களுக்கு தெரியும் கணிதம் 1 பகுதி பியில் முதலாவது வினா பின்னங்கள், மிகவும் முழுமையான புள்ளி இருக்கக்கூடியது. அடுத்த வினாவை நீங்கள் பார்த்தா சுற்றளவு பரப்பளவு. இதில் மூன்றாவது வினாவுக்கு நாங்கள் வரப்போகிறோம். இதில் சதவீதம் என்ற பகுதி பெரும்பாலும் வரும், பங்குகள் வரிகளோடு சேர்ந்த கணக்கு. அப்போ இதுக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், ஒரு குறித்த நகர சபை வீடுகளுக்காக அவற்றின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானத்தில் 12% இறைவரியாக ஆண்டுதோறும் வரப்படுகின்றது. அப்போ குறித்த நகர சபை வீடுகளுக்காக ஆண்டு பெருமானத்தில் 12% இறைவரியாக ஆண்டுதோறும் வரப்படுகின்றது. முதலாவது கேள்வி, கமலனின் வீட்டின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் ரூபாய் 15,000 ஆகும். அவர் செலுத்த வேண்டிய ஆண்டு இறைவரியை காண்க. வரிகள் எண்ணும் போது எல்லாமே ஒரே எண்ணக்கருதான். ஆகவே 15,000 12% காணுங்க. ஆகவே வரியை நாங்கள் காணலாம். 15,000 தர 100ல் 12 15,000 12%. ஆகவே இந்த 2 சைபர்களை நாங்கள் சுருக்கிடலாமே என்று சொன்னால் எங்களுக்கு கிடைப்பது 1,800 ரூபா. அப்போ அந்த வீட்டின் ஆண்டு இறைவரி ஆண்டு பெருமானத்தின் 12%. எப்போதும் இறைவரி ஆண்டு பெருமானத்தை தான் கணிக்கப்படும். விற்கிற விலைக்கோ வாங்குற விலைக்கோ எதுக்கும் இல்லை. ஆண்டு பெருமானத்தின் குறிப்பிட்ட வீதத்தை இறைவரியாக செலுத்த வேண்டும். ஆண்டு பெருமானம் 15,000 12% கண்டமே என்றால் 1,800 ரூபா என்பது ஆண்டு இறைவரி. அப்போ அடுத்த வினாவுக்கு வருவோம். கமலன் தனது வீட்டினை மாத வாடகை 9,000 வீதம் ஒரு ஆண்டுக்கு வாடகை கொடுத்து முழு வாடகையையும் ஒரே தடவையில் பெறுகிறார். அவர் வீட்டின் ஓராண்டுக்கு இறைவரியை செலுத்துவதோடு வீட்டின் பராமரிப்பு பணிகளுக்கு ரூபாய் 8,200 செலவிடுகிறார். அதன் பின்னர் கமலனிடம் எஞ்சியிருக்கும் பணத்தை காண சொல்லி. அப்போ மாத வாடகை 9,000 ரூபாய் என்று சொன்னால் வருட வாடகை எவ்வளவு? அப்போ மாத வாடகை 9,000 12ஆல் பெருக்கிற போது எங்களுக்கு வருட வாடகை கிடைக்கும். ஆகவே 9,000 12ஆல் பெருக்கினா 108,000 ரூபாய் வருட வாடகை. இப்போ அவர் என்னத்துக்கு அந்த வாடகையில் செலவு செய்கிறார்? பராமரிப்புக்கும் வரிக்கும். அப்போ வரி ஏற்கனவே கண்டிருக்கிறோம், என்ன 1,800 ரூபா. அப்போ 15,000 12% 1,800 ரூபான்னு கண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே தந்திருக்கு பராமரிப்புக்கு 8,200 ரூபா. ஆகவே அவர் செலவழிக்கிறது பராமரிப்புக்கு இறைவரியும் சேர்ந்து 10,000 ரூபாவை செலவழிக்கிறார். அப்போ அவர்கிட்ட இப்போ எஞ்சிய பணம் எவ்வளவு என்றால் 108,000 ரூபாய் ஒரு வருட வாடகை கிடைச்சிருக்கு. அதில் 10,000 ரூபாவை செலவு செய்துட்டார். எதுக்கு? வரிக்கும் பராமரிப்புக்கும். ஆகவே அவர்கிட்ட இப்போ இருக்கிற காசு 98,000 ரூபாய் அவர்கிட்ட இருக்கு. இப்போ அடுத்த வினாவுக்கு வருவோம். அப்போ நாங்கள் உடனே மாத வாடகை தந்தால் வருட வாடகை கணிக்கிற போது மாத வாடகையை 12ஆல் பெருக்கினா எங்களுக்கு வருட வாடகை கிடைக்கும். பராமரிப்புக்கு இறைவரியை நாங்கள் கூட்டினா இறைவரி 1,800 ரூபா, பராமரிப்பு 8,200 ரூபா, மொத்தமாக 10,000 ரூபா. எஞ்சிய காசு வாடகையில் இருந்து 108,000 இந்த 10,000 கழிக்கிறேன் 98,000 ரூபா அவர்கிட்ட இப்போ எஞ்சி இருக்கு. நாங்கள் அடுத்த வினாவுக்கு வருவோம். கமலன் எஞ்சியிருக்கும் பணத்தை ஒரு பங்கின் விலை 40 உள்ள ஒரு கம்பெனியின் பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு முதலீடு செய்கிறார். அப்போ எவ்வளவு எஞ்சி இருக்கு? உடனே விளங்கோணம் 98,000 ரூபாவை பங்கு வேண்டுற. என்ன விலை? 40 ரூபாக உள்ள பங்குகளை வேண்டுற கம்பெனி. அப்போ ஆக உள்ள ஒரு கம்பெனியின் பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு முதலீடு செய்கிறார். ஓராண்டின் இறுதியில் அவருக்கு ரூபாய் 7,350 பங்கு லாப வருமானமாக கிடைக்குமெனின்
அப்போ அவருக்கு எவ்வளோ வருமானம் கிடைத்திருக்கு? 7350 ரூபா பங்கு லாப வருமானமாக கிடைக்கும் எனின் கம்பெனி ஒரு பங்கிற்காக ஆண்டுதோறும் செலுத்தின் பங்கு லாப பணம் கேட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு தெரியும் மொத்த பங்கு லாபத்தை பங்குகளின் எண்ணிக்கையால் பிரித்தால் பங்கொன்றுக்குரிய பங்கு லாபத்தை காணலாம். அப்போ மொத்த பங்கு லாபம் 7350. பங்குகளின் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாது. அப்போ பங்குகளின் எண்ணிக்கையை நாங்கள் முதலாவது காணணும். பங்குகளின் எண்ணிக்கையை நாங்கள் எவ்வாறு காணலாம்? முதலீடு செய்த தொகையை பங்கொன்றின் சந்தை விலையால் பிரியுங்க. அப்போ முதலீடு செய்த தொகை அந்த முதலாவது 98,000 அந்த எஞ்சிய பணத்தை முதலீடு செய்கிறேன். அப்போ 98,000 நாங்கள் 40ஆல் பிரித்தமேண்டா பங்குகளின் எண்ணிக்கை எங்களுக்கு வரும். பங்குகளின் எண்ணிக்கை 2450 பங்குகள் வருது. இந்த 2450 பங்குகளில் இருந்து கிடைச்ச வருமானம் தான் பங்கு லாபம் தான் 7350. அப்போ ஒரு பங்குக்குரிய பங்கு லாப வருமானம் கேட்டால் நாங்கள் என்ன செய்யணும்? மொத்த பங்கு லாப வருமானத்தை அதாவது 7350 பங்குகளின் எண்ணிக்கையால் பிரித்து விட்டால் எங்களுக்கு பங்கொன்றுக்குரிய பங்கு லாபம் வரும். ஆகவே நாங்கள் ஒரு பங்குக்குரிய பங்கு லாபம் சமன் 7350 நாங்கள் 2450 பங்கு பிரிக்கிறேன். ஏன் 2450 பங்கால பிரிக்கிறேன்? அப்போ 2450 பங்கிலே இருந்து கிடைத்த பணம் தான் 7350 ரூபா. அப்போ எங்களுக்கு ஒரு பங்குக்குரிய பங்கு லாபத்தை நாங்கள் காணலாம் 3 ரூபா. அப்போ ஒரு பங்குக்குரிய பங்கு லாபம் 3 ரூபாவாக இருக்கு. மிகவும் இலகுவான பகுதி இந்த பங்குகள். ஆகவே இந்த பங்குகள் முழுமையாக புள்ளி எடுக்கக்கூடியது. ஆகவே நாங்கள் கணிதம் ஒன்றின் இவ்வளவு அந்த சக்தியின் மெய்நிகர் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து மிகவும் இலகுவான பகுதி புள்ளி எடுக்கிறது எவ்வாறு என்பது தொடர்பாக கலந்துரையாடினாங்க. இன்றைக்கு கணிதம் ஒன்றின் பகுதி பி பகுதியை ஆரம்பிச்சிருக்கிறோம். பி பகுதியில் முதல் 3 கணக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். அதாவது பின்னங்கள் எவ்வாறு விடையளிக்கிறது, அடுத்தது சுற்றளவு பரப்பளவு எவ்வாறு செய்கிறது, அடுத்தது சதவீதத்தில் பங்குகள் வரிகள் எவ்வாறு அமைகிறது என்று பார்த்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் இனிவரும் வகுப்பல்ல அந்த பகுதிகளின் தொடர்ச்சியான பகுதிகளை நாங்கள் மீட்டலூடாக கடந்த கால வினாப்பத்திரங்களை வினாக்களை உள்ளடக்கியதாக நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு போவோம். ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக மக்கள் சக்தி மெய்நிகர் பள்ளியினூடாக இணைந்து கொண்டிருப்பதனூடாக நீங்கள் முழுமையாக கணித பாடத்தின் அறிவை பெற்று A+ பெறணும் என்று வாழ்த்து நாங்கள் அடுத்து வரும் வகுப்பில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.